ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணாலும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா வந்து உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எதுக்காக நம்ம வந்து இந்த சேனல் மெயினாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து எவ்வளோ ஈஸியாக பேசலாம். ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த ஃபார்மேட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மேட்டு, நிறைய இதை மனப்பாடம் பண்ணணும். அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேனலே வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக பேசலாம். ஐயோ, இங்கிலீஷே என்னால் பேச முடியல, எப்படி பேசுகிறது? ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அங்கே என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது? ஒரு ஹெசிடேஷன், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தயக்கம், அது ஏன் இருக்குது? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே பார்க்க போகிறதே இல்லை. ஜென்ரலாக இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது, ஸோ என்னென்னலாம் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், பயப்படவே கூடாது. இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து ஏன் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் மெயினாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க, ஸோ நான் வந்து ஒரு சில இடத்துக்குலாம் என்னால் போகும்போது இங்கிலீஷ் வந்து ரொம்ப பயமாக இருக்குது, இங்கிலீஷ் வந்து பேச முடியல, நம்ம வந்து எழுதுறது எல்லாம் தப்பாக எழுதுகிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக இருக்குது. ஏன் பயப்படணும்? ஓகே, நான் வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா? இதே மாதிரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு இடத்த பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து மாறுது. தமிழே எடுத்துக்கோங்க, இப்போ விருதுநகரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஓகேவா, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அப்படி தானே? இங்கிலீஷும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் எல்லாருக்கும். தமிழ் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியாக பேசுகிறோம்? கிடையாது. அதே மாதிரி தான் இங்கிலீஷும். ஏன் பயப்படணும்? இஃப் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங், இட் டசன்ட் மேட்டர். யூ ஹாவ் டு டாக். நீங்கள் பேசணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறப்போ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வந்து ஒரு கேமில் இருக்கோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளையாட்டு கேமில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் டீமில் இருக்கலாம், பாஸ்கெட்பால் டீமில் இருக்கலாம், இல்லை கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னா ப்ராக்டிஸ் வேணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் இப்போது நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. அதே மாதிரி தாங்க இங்கிலீஷும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப எல்லாமே புதுசாக தெரியும். ஆனால் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பழக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, இதுக்காக தான் நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்லலாம், இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? நானும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஓகேவா? தமிழ் மீடியம் படிச்சுட்டு நம்ம வந்து நமக்கே தெரியும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் இருக்கீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரியும், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பயம், என்ன பேசுறது, எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும். சும்மா அப்படி நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், காலேஜ்லேயோ இல்லை சரி ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க இங்கிலீஷில். அப்படியே வந்து அப்போலாம் எப்படி இருக்கும்? ஐயோ பயமாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறாங்களே, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு தோணும். ஏன் பயப்பட தேவையே இல்லையே, ஏன் பயப்படணும்? எல்லாருக்கும் நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரும்னா கண்டிப்பாக நம்ம வராது. ஆனால் தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முதல்ல தப்பாக பேசினாலும் நீங்கள் பேசணும். ஓகே, யூ ஹாவ் டு டாக், யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டாக். நீங்கள் பேச தான் வரும் கண்டிப்பாக. ஓகேவா? தமிழ் வந்து நம்ம கற்றுக்கும் போது இந்த சின்ன குழந்தைங்க பாருங்கள், சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க, அது பேசும்போது அப்பா அம்மா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக தான் பேசிக்கில் ஆரம்பிக்குது. ஆனால் அது பேசுகிற வாயை பாருங்கள், ஒரு 6 வயசு 7 வயசு அது எப்படி பேசுது? அதே மாதிரி தான் நம்மளும் சின்ன குழந்தையாக தான் இருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வளர கற்றுக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை நீங்களே வந்து என்ன மோல்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா? அழகாக நீங்களே ஒரு காலத்தில் நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்களே. ஏன் 1 வருஷம் ஆகுமா? 2 இயர்ஸ் கூட ஆகட்டுமே. ஏன் இப்போவே நீங்கள் நினச்சா அடுத்த செகண்டு நீங்கள் பேச முடியும். நம்ம என்ன இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கோம், பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கோம், ஃபியூச்சர் டென்ஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கோம், பேசலாமே. ஓகேவா? பாஸ்ட்டை பற்றி பேசுனா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க, நாளைக்கு நடக்க போகிறத பற்றி பேசுனா ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், ஐ வில் கம் டு யுவர் ஹோம் டுமாரோ சொல்லுங்கள் இங்கிலீஷில். ஒன்றும் இல்லை,
எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக சேர்த்து அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி மற்றவங்ககிட்ட சொல்லும் போது தான் வரும். முதல்ல ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், மற்றவங்கள பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? யாரும் வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தாங்க அது. எப்படி தமிழ் வந்து ஊருக்கு ஊர் மாறுபடுகிறதோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இவங்க பேசுகிறது தான் அப்படி எக்ஸாக்டாக கரெக்டு அப்படி கிடையாது. நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் பேசுகிறது கரெக்டு. கரெக்டாக தான் நான் சொல்கிறது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறது புரிஞ்சாலே அது கரெக்டு தான் இல்லையா? அதே மாதிரி தான் சின்ன சின்ன வார்த்தையை நீங்கள் வந்து பேச ஆரம்பிங்க, கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்னா ஒரு சிலதுக்கு நான் பண்ணுறேன், ஆனால் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சாரி ஃபார் தட். ஆனால் வந்து ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேச ஆரம்பிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு பயப்படாமல் பேசணும், பயப்படக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, உங்கள் சரௌண்டிங்ஸ், அந்த என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கிலீஷில் பேசி நீங்களாவே என்ன சொல்கிறது அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கிக்கிட வேண்டும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. ஓகேவா? இங்கே இருந்துட்டு நம்ம வீட்டில் இருப்போம், அம்மா அப்பாவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, இல்லை தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸை உருவாக்குங்க. அம்மா கிட்ட பேசும்போது கேளுங்க, அம்மா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ ஈட், ஹாய் மாம் டிட் யூ ஈட், உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க. எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே என்ன சொல்கிறது ஒரு கிராஜுவேஷன் எல்லாருமே படித்து பட்டதாரி ஆகிறோம். ஆனால் வந்து ஏன் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கே இவ்வளோ பயப்படுறோம்? என்ன கடிச்சா தீங்க போகுது இங்கிலீஷு? அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, பேசணும். அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியலையா, பரவாயில்ல, அவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுங்க. அப்பாவுக்கு தெரியலையான்னு பரவாயில்ல, பேசுங்க. ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய சரௌண்டிங்ஸை நீங்கள் உருவாக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்களாக பார்த்து பேசி அந்த மாதிரி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஓகேவா? தட்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீங்கள் க்ரோ ஆகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகே? ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறமா இந்த 3 விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதில் ப்ராக்டிஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குற கண்டென்ட்டை அன்னன்னைக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எதுக்காக நம்ம டென்ஸ் படிக்கிறோம்? ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம பேசணும். அவன் வந்தான் அப்படிங்கிறத அப்படி தான் நம்ம சொல்லணும். அது ஒரு பாஸ்ட். அவன் வந்தான்ப்பா, நேற்று அவன் வந்தான், ஹீ கேம் எஸ்டர்டே, அதை அப்படி தான் சொல்லி ஆகணும். நாளைக்கு அவன் வருவான், ஓகே, ஹி வில் கம் டுமாரோ. ஓகேவா? இப்படிலாம் நம்ம இப்போ வந்திருக்கான், என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம். இந்த ஹேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும், அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ், ரெண்டாவது பயப்படக்கூடாது, மூணாவது என்விரான்மெண்ட்டை உருவாக்குறீங்க. இங்கிலீஷில் பேசி உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் வாய்ப்பை வந்து. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் நல்லா பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறமா இங்கிலீஷில் பேசுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே அந்த பயத்துலேருந்து வெளியே கொண்டு வாங்க. எல்லாராலையும் இங்கிலீஷ் ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான்டா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.